ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக பிகினிங்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா 5 வார்த்தைகள். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த 5 வார்த்தைகளை வச்சு நம்ம 30+ சின்ன சின்ன வாக்கியங்களை உருவாக்க போறோம். எப்படி அதை ஃபார்ம் பண்ணி பேசுறது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா கத்துக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சின்ன சின்னதா நீங்க பேசக்கூடிய தமிழ் கூட இங்கிலீஷையும் ஆட் பண்ணி பேசிக்கிட்டே வரும்போது உங்களோட இங்கிலீஷை நீங்க ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எடுத்ததும் பெரிய பெரிய சென்டென்சஸ் தான் பேசணும் அப்படின்றது எல்லாராலையும் முடியாது. அதனால சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களை இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க. உங்களுக்கும் இங்கிலீஷ் நல்லா சரளமா பேச முடியும். வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 5 வார்த்தைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். என்ன அதோட தமிழ் அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 வார்த்தைகளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு, டு, ஃபார், வித், ஃப்ரம், அபவுட். ஸோ இந்த 5 வேர்ட்ஸை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சென்டென்சஸ் சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம உருவாக்க போறோம். டு அப்படின்றதோட அர்த்தம், தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா இக்கு. இதெல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ்ல உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடியும் நம்ம வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருப்போம், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. டு இக்கு, ஃபார் காக, வித் உடன், ஃப்ரம் இருந்து, அபவுட் பற்றி. ஸோ இந்த 5 வேர்ட்ஸோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நான் சொல்லும் போதே உங்களால ஈஸியா அதை மேக் பண்ண முடியும். இந்த 5 வார்த்தைகள் கூட இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். அப்போ என்னை, என்னை அப்படின்னா இங்கிலீஷ்ல மீ, உன்னை யூ, உங்களை, அதாவது இந்த உன்னை உங்களை அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப நம்மளோட ஃப்ரெண்டு அவங்கள நம்ம உன்னை உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா. அப்போ ஒருத்தங்களுக்கு மரியாதையா நம்ம பேசணும்னா உங்களை அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஃப்ரெண்டோ இல்ல ஏஜ்ல கம்மியா இருக்கவங்களா இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இது ரெண்டுக்குமே யூ தான். இதுவே நீங்க மரியாதையா சொல்லணும்னா தமிழ்ல நம்ம உங்களை அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். இங்கிலீஷ்ல ரெண்டுக்குமே யூ தான். உன்னை யூ, உங்களை யூ தான். இதுவே அவனை ஹிம், அவனை ஹிம், அவளை ஹ, அவளைனா என்னது ஹ, அவர்களை அப்படின்னா தெம், அவர்களை தெம். இதுவே எங்களை அப்படின்னு சொல்றதுக்கு அஸ், எங்களை அஸ். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்ல இருக்க என்னை, உன்னை, உங்களை, அவனை, அவளை, அவர்களை, எங்களை, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி நம்ம பார்த்த 5 வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டு வச்சு எப்படி சின்ன சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். டு அப்படின்றதோட மீனிங் என்ன பார்த்தோம், இக்கு. ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னை, உன்னை. ஸோ அது கூட நம்ம இந்த இக்கு சேர்த்து எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு, என்னை பிளஸ் இக்கு, எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எனக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், டு மீ, டு மீ. இதுவே உனக்கு, டு யூ, டு யூ. உங்களுக்கு, டு யூ தான் இங்கேயும் வரும். உனக்கு, உங்களுக்கு, இது ரெண்டுக்குமே நமக்கு யூ தான் வரும். ஸோ இப்போ இந்த டு அப்படிங்கிறது தமிழ்ல எனக்கு, என பிளஸ் இக்குன்னு வருது. அதாவது அந்த எனக்குன்றதுக்கு அப்புறமா தான் அந்த இக்கு வருது. இதுவே இங்கிலீஷ்ல நாம சொல்லும் போது அந்த டூ முன்னாடி வரும். ஓகே, ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அவனுக்கு, அவனை என்னது ஹிம், அவனுக்கு. அப்போ டு ஹிம், டு ஹிம். அவளுக்கு, டு ஹர், டு ஹர். இது எவ்வளவு ஈஸியா நம்ம பேசலாம் பாருங்க. ஸோ அவனுக்கு, எனக்கு, உனக்கு, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசுவோம் இல்லையா. அப்போ நீங்க இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அவர்களுக்கு, டு தெம், டு தெம். எங்களுக்கு, டு அஸ், டு அஸ். ஸோ இப்போ எவ்வளவு ஈஸியா இந்த சின்ன சின்ன சென்டென்சஸ் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. ஸோ நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தமிழ்ல இருந்து நம்ம இங்கிலீஷ்க்கு சென்டென்ஸ் மேக் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல எனக்கு அப்படின்னா என்ன சொல்லணும் நம்ம, டு மீ. உனக்கு, டு யூ. உங்களுக்கு அப்படின்னா டு யூ தான். இதுவே அவனுக்கு,
அவனை him அவனுக்கு, to him அவளுக்கு, to her அவர்களுக்கு, to them எங்களுக்கு, to us. ஸோ இப்போ இந்த நம்ம முன்னாடி இதை மட்டும் வச்சு பார்த்தோம். இப்போ ஒரு சில சென்டென்சஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சென்னைக்கு, அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு, சென்னைக்கு, டெல்லிக்கு, மும்பைக்கு, அதே மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் கூட சொல்லுவோம். நம்ம யூஎஸ்க்கு, யூகேக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்பயும் நம்ம வந்து டூ தான் யூஸ் பண்ணலாம். இப்போ சென்னைக்கு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? டு சென்னை, டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். இதுவே வீட்டுக்கு, ஸோ நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டேன், வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ வீட்டுக்கு, டு ஹோம், டு ஹோம். இதுவே ஒரு நபரோட பேரை சொல்லி அவருக்கு, இப்போ ஒரு கிஃப்ட் இருக்கு, இது வந்து யாருக்கு வாங்கியிருக்க, புது ட்ரெஸ் இருக்கு, இது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது வந்து குமாருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரவிக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? டு குமார், ஏன்னா குமாருக்கு தானே, டு குமார். அதே மாதிரி இந்த ஜுவல்ஸ் வந்து யாருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது இது லதாவுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ டு லதா, டு லதா. ஸோ இந்த மாதிரி நம்ம டூ வந்து யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் பேசக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க சிம்பிளா வந்து ஆட் பண்ணி பேசுறதுக்கு ஈஸியா உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி சிம்பிளா வந்து நம்ம இந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபார் வச்சு வந்து பார்க்க போறோம். ஃபார்ங்கிறதோட தமிழ் அர்த்தம் என்ன? காக. என்னது? காக. ஃபர்ஸ்ட் ஒன், எனக்காக. இது எப்படி சொல்லலாம்? ஃபார் மீ, ஃபார் மீ. உனக்காக, ஃபார் யூ, ஃபார் யூ. இதுவே உங்களுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு சேம் அதே தான், ஃபார் யூ, ஃபார் யூ. அவனுக்காக, ஃபார் ஹிம், ஃபார் ஹிம். அவளுக்காக, ஃபார் ஹர், ஃபார் ஹர். அதே போல அவர்களுக்காக, இது எப்படிங்க நம்ம மேக் பண்றது? ஃபார் தெம், ஃபார் தெம். எங்களுக்காக, ஃபார் அஸ், ஃபார் அஸ். இப்ப எவ்வளவு சிம்பிளா நம்ம மேக் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? சோ நீங்களும் என் கூடயே சேர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபார் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. எனக்காக எப்படி சொல்றது? ஃபார் மீ. உனக்காக, ஃபார் யூ. உங்களுக்காக ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், ஃபார் யூ தான். இதுவே அவனுக்காக, ஃபார் ஹிம், ஃபார் ஹிம். அவளுக்காக, ஃபார் ஹர், ஃபார் ஹர். அவர்களுக்காக, ஃபார் தெம். எங்களுக்காக, ஃபார் அஸ். இங்க இருக்க இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். ஸோ உங்களால ரொம்ப ஈஸியா வந்து மேக் பண்ண முடியும். எப்படின்னா, ரவிக்காக. அதே மாதிரிதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? வந்து நம்ம எப்படி சொன்னோம்னா, யாருக்காக வாங்கியிருக்கீங்கன்னா அவனுக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இங்க வந்து யாருக்காக அந்த மாதிரி நம்ம கேட்கிறோம். அப்போ ரவிக்காக அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் ரவி, ஃபார் ரவி. என்னோட தம்பிக்காக, ஃபார் மை பிரதர், ஃபார் மை பிரதர். என் அம்மாவுக்காக அப்படின்னு சொல்றோம், ஃபார் மை மதர், ஃபார் மை மதர். இந்தியாவுக்காக, இப்போ கிரிக்கெட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்காக இவங்கெல்லாம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்தியாவுக்காக, ஃபார் இந்தியா, ஃபார் இந்தியா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபார் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அடுத்த வார்த்தை வித். வித் அப்படின்னா உடன், என்னுடன். வித் மீ, வித் மீ. உன்னுடன், வித் யூ, வித் யூ. அதே மாதிரி உங்களுடன், சேம் அதே மாதிரி தான், வித் யூ, வித் யூ. அவனுடன், அவனுடன், வித் ஹிம், வித் ஹிம். அவளுடன், வித் ஹர், வித் ஹர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவர்களுடன், வித் தெம். எங்களுடன், வித் அஸ், வித் அஸ். ஸோ இன்னொரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாமா? இதுவே என்னுடன் அப்படிங்கிறது வித் மீ, உன்னுடன் வித் யூ, உங்களுடன் வித் யூ தான். அவனுடன் வித் ஹிம், அவளுடன் வித் ஹர், அவர்களுடன் வித் தெம், எங்களுடன் வித் அஸ். இப்போ யாராச்சும் உங்ககிட்ட நீ டெய்லியும் ஸ்கூலுக்கு யாரோட போற அப்படின்னு கேட்கும்போது, என் தங்கச்சியோட போறேன், என்னோட தங்கையோட போறேன்னு சொல்லுவோம் இல்லையா? என் தங்கையோடு அப்படிங்கிறத வித் மை சிஸ்டர், வித் மை சிஸ்டர். கவினுடன், வித்
கவின், with கவின். என் டீச்சரோட அப்படின்னு சொல்லுவோம்ல, என் ஆசிரியருடன், with my teacher, with my teacher. என்னோட அப்பாவோட, என் அப்பாவுடன், with my father, with my father. இப்போ with யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, from. from அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்து. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, என்னிடம் இருந்து, from me, from me. உன்னிடம் இருந்து, from you, from you. உங்களிடம் இருந்து, அதுக்கும் from you தான். இதுவே அவனிடம் இருந்து, from him. அவளிடம் இருந்து, from her. நெக்ஸ்ட் ஒன், அவர்களிடம் இருந்து, from them, from them. எங்களிடம் இருந்து, from us, from us. இப்போ இங்க இருக்க சென்டென்சஸ்லாம் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி மேக் பண்ணலாம்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளா மேக் பண்ண முடியும். லண்டன்ல இருந்து, ஸோ முன்னாடி நம்ம பார்க்கும்போது டூ பார்த்தோம் பார்த்தீங்களா, சென்னைக்கு, சென்னையில இருந்து, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி லண்டனுக்கு, லண்டன்ல இருந்து, ஐரோப்பாவில் இருந்து, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இங்க வந்து இருந்து அப்படின்னு வரனால நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணணும். லண்டனுக்கு அப்படின்னா இக்குன்ற வர இடத்துல நம்ம டூ வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, லண்டனில் இருந்து, ஃப்ரம் லண்டன். ஐரோப்பாவில் இருந்து, ஃப்ரம் யூரோப், ஃப்ரம் யூரோப். இதுவே சுகனிடம் இருந்து, ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறோம், இல்ல அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம பணம் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. சோ அப்போ சுகனிடம் இருந்து, ஃப்ரம் சுகன். என் தாத்தாவிடம் இருந்து, என்னோட தாத்தா கிட்ட இருந்து, அப்போ ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர், ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரம் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படின்றது சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, அபவுட். அபவுட் அப்படின்னா என்னது? பற்றி. ஓகே, என்னை பற்றி, அபவுட் மீ, அபவுட் மீ. உன்னை பற்றி, அபவுட் யூ, அபவுட் யூ. உங்களை பற்றி, அபவுட் யூ தான். அவனை பற்றி, அபவுட் ஹிம், அபவுட் ஹிம். அவளை பற்றி, அபவுட் ஹர், அபவுட் ஹர். அவர்களை பற்றி, அபவுட் தெம், அபவுட் தெம். எங்களை பற்றி, அபவுட் அஸ், அபவுட் அஸ். ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமா? என்னை பற்றி, அபவுட் மீ, அபவுட் மீ. உன்னை பற்றி, அபவுட் யூ. உங்களை பற்றி, சேம் அதே தான், அபவுட் யூ தான். அவனை பற்றி, அபவுட் ஹிம், அபவுட் ஹிம். அவளை பற்றி, அபவுட் ஹர், அபவுட் ஹர். அவர்களை பற்றி, அபவுட் தெம், அபவுட் தெம். எங்களை பற்றி, அபவுட் அஸ். ஸோ அடுத்தது பாருங்களே, ரவியை பற்றி, அபவுட் ரவி, அபவுட் ரவி. ஒருத்தங்களை பத்தி அப்படின்னு சொல்லும் போது. என் அம்மாவை பற்றி, அபவுட் மை மதர், அபவுட் மை மதர். இப்போ உங்களுக்கு நாம எப்படி இந்த 5 வார்த்தைகளை வச்சு இத்தனை சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணோம் அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரிவிஷன். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இத எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து நான் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவனுடன், அவனுடன். அவனிடம் இருந்து, எங்களுக்காக, எனக்கு. ஸோ நிறைய பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அவனுடன். ஓகே, ஸோ உடன் அப்படின்னா என்னது? வித். அவனுடன், வித் ஹிம். இதுவே அவளிடம் இருந்து, இருந்து அப்படின்னா ஃப்ரம். அவளிடம் இருந்து, ஃப்ரம் ஹர். ஓகே, இதுவே வந்து எங்களுக்காக, காக அப்படின்னா ஃபார். எங்களுக்காக, ஃபார் அஸ், ஃபார் அஸ். எனக்கு, இக்கு அப்படின்னா டு. ஓகே, எனக்கு, டு மீ, டு மீ. ஸோ எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்றத நான் கண்டிப்பா செக் பண்ணி பார்ப்பேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பேசிக்கா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்க பாக்குறது உங்களுக்கான டெஸ்ட். இந்த 5 கொஸ்டினை எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. டெல்லிக்கு, ஸ்கூலுக்கு, கமலாவை பற்றி, நண்பர்களுடன், என்னுடன். இதை நம்ம எப்படி இப்ப நம்ம மேக் பண்ண மாதிரி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி மேக் பண்ணிட்டு அதை கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. அண்ட் இது போல யூஸ்ஃபுல்லா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான வீடியோவை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.